ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டூப்பர் எல்வி சேனல். இன்றைக்கி லஞ்ச் பார்த்துடலாங்க. சண்டே லஞ்ச் சங்கரா மீன் ஃப்ரை பண்ண போகிறாங்க. அப்புறம் கொடுவா மீன் தலை குழம்பு வைக்க போகிறாங்க. மீன் முட்டைங்க, அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஒரு கப்புக்கு அரைஞ்சி வச்சுருக்குறோங்க. கருவேப்பிலை, பூண்டு தட்டி வச்சுக்கிறோம். கருவேப்பிலை, புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் கரைச்சி வச்சுட்டு அதில் 3 தக்காளி போட்டுருக்குறேன். இப்போ அதில் குழம்பு பொடி போட போகிறாங்க. குழம்பு பொடி ஒரு 3 ஸ்பூன் போடலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ அதை அப்படியே கரைச்சிடலாம். இப்போ தாளிக்கும் போது எப்படின்ட்டு காட்டுறாங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய் தாளிக்கிறதுக்குங்க. தக்காளி அதில் நல்லா கரைச்சிட்டேங்க. நான் குழம்பு பொடி 3 ஸ்பூன் போட்டேன்ல, 3 டேபிள் ஸ்பூனு போட்டுட்டு 3 தக்காளி கரைச்சி வச்சுருக்கேன். இன்னொரு தக்காளி பொடியாக கட் பண்ணி தாளிக்கிறதுல போட போகிறாங்க. தாளிக்கிறது போட்டுடலாங்க. பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாங்க. இது நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கிடலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரட்டும். தக்காளி இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு தக்காளி, மொத்தம் 4 தக்காளிங்க. 1 வதக்கிறதுக்கு, 1 புளி கரைச்சி, 3 புளி கரைச்சிருங்க. கழிச்சு இது பண்ணுறதுக்கு கரைச்சி. இந்த தக்காளி நல்லா வதக்குறாங்க. அதுக்குள்ளே மீனுக்கு மசாலா தேவை பார்த்துக்கலாங்க. அதில் 1 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு. கொஞ்சோண்டு சின்ன இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு. இப்போ அதுலேயே மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாங்க. மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு. அப்புறம் காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூனு. 1.5 ஸ்பூன் போட்டிருக்காங்க. நாங்கள் கொஞ்சோண்டு பெப்பர் பொடி, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டிருக்கிறேன். இதுலேயே வேணும்னா கொஞ்சம் புளி கரைச்சி விட்டுருக்காங்க. கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோங்க. வேணுன்னா பத்தலைன்னா அப்புறம் பாட்டி போட்டுக்கலாங்க. இப்போ போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் நான் கொஞ்சம் இந்த காஷ்மீர் சில்லி போட போகிறேங்க. கலருக்காக நல்லா தகன்னு இருக்குங்க மீன் குழம்பு. ஒரு வதக்கிட்டு கரைச்சி வச்ச புளி, தக்காளி, குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். இது மீனுக்கு அரைச்சின்னு வந்துச்சுங்க. நான் கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டேன். ஒரு 4 எனக்கு கருவேப்பிலை போட்டிங்கன்னா அதை போட்டுங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டு மசாலா போட்டு பரட்டி வச்சுட்டு போகிறேங்க. நான் இது அப்புறம் அப்படியே காட்டுறேங்க. நான் பரட்டி வச்சு அப்புறம் காட்டுறேங்க. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதிச்சுட்டு மீன் போடும்போது உங்களுக்கு மறுபடியும் எடுத்துக்கோங்க. மாங்காய் சொல்ல மறந்துட்டேங்க. மீன் குழம்புக்கு இந்த மாங்காய் கட் பண்ணி மீன் குழம்புல போட போகிறேங்க. மீன் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் மாங்காவை போட்டுருவோம். இப்போ தலையை போட்டுடலாங்க. போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். நல்ல பெரிய தலைங்க. இப்போ ஒரு கொதி வந்துட்டோம். ரொம்ப கொதிக்க வேணாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணி அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி மேலே பழுக்கு துருவிடலாங்க. பாருங்க, மூடி வச்சிடறேன். நான் லைட்டாக சாய்ச்சின போல் போடுங்க. ஃபுல் கவர் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். ஃபுல்லாக மூடாதீங்க, கொஞ்சம் சாய்ச்சின போல். ஓகேங்க. இப்போ மீன் மசாலா போட்டு வச்சாச்சு. நல்லா ஊறட்டும். ஃப்ரை பண்ணும்போது காட்டலாங்க.
கொதிச்சாச்சு. கரண்டி எங்கே வச்சுட்டு மாதிரி நல்லா பெரிய தலைங்க. எவ்வளோ பெரிய தலை. இதை வெட்டாமல் விட்டாங்க. மற்றதெல்லாம் நல்லா வெட்டியிருக்குறாங்க. அந்த ஒரு தலை வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுடலாங்க. அப்படியே பக்கத்தில் ரசம் கொதிக்குதுங்க. கொஞ்சம் லைட்டாக இந்த ஸ்மெல்லுக்காக. இது வந்து ரசத்தில் அவ்வளோதாங்க. மூடி வச்சு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். மூடி போட்டு சரி ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். மீன் குழம்பு வேலை முடிஞ்சுது. அடுத்தது முட்டை பொரிக்கணும், மீன் வறுக்கணும். அடுப்பில் ஃபேன் வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்ட அப்புறம் மீன் போடலாங்க. சுற்றி பண்ணிட்டோன்னா கொஞ்சம் அவ்வளோவா மசாலா ஒட்டாது. இப்போ வந்து மீன் எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 போட்டு பொரிச்சிடுவோங்க. எண்ணெய் சூடாகலைங்க. நல்லா போட்டாச்சு. 3 மீன் போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் மசாலா வந்து மேலாப்பில் போட்டுடுவோம். நல்லா மசாலா காரசாரமாக இருக்குங்க. இந்த சமையலன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றது. ஒரு கொதி தண்ணியில் போட்டு ஸ்டீம் பண்ண மாதிரி நான் எடுத்துட்டேங்க. இப்போ வந்து நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து எண்ணெயில் போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு வெறும் உப்பு மிளகாத்தூள் ஒட்டி போட போகிறேங்க. பாருங்கள் நல்லா கொஞ்சமாக அப்படியே வதக்கிட்டு இப்போ வந்து மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். இது இந்த மாதிரியும் செய்யலாம். வெங்காயம் தக்காளி போட்டும் செய்யலாம். அடுத்த வாட்டி வரும்போது வெங்காயம் தக்காளி போட்டு உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு காட்டுறாங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்குங்க. 1 ஸ்பூன் நல்லா. அப்புறம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி போட போகிறேன். அப்படியே மீனும் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேங்க. நல்லா கோபுரமாக 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி. இப்போ அது தேவையான சால்ட்டு. சார் மஞ்சள் தூள் அதிலே போட்டு நான் வேக வச்சுட்டேங்க. நான் ஃபஸ்ட்டு சும்மா ஒரு தண்ணியில் வந்து மஞ்சள் தூள் ஒரு 2 கல் உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த தண்ணி அப்படி வேணாங்க. இப்போ அதை வந்து வதக்கிடலாம். வதக்கிட்டு கொஞ்சம் இதுக்கு நிறைய எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்குங்க. வதக்கி அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் அவ்வளோதாங்க. மூடி போட்டு வச்சிடலாம். மீனும் ஒரு சைடு வறுத்தாச்சுங்க. திருப்பி போட்டு இந்த சைடு கொஞ்சம் வேந்த அப்புறம் எடுத்துட வேண்டியதாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிக்கன் 65க்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. தயிர் போட்டாச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுடலாம். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள், அப்புறம் சக்தி சிக்கன் மசாலா தாங்க. நான் இப்போ சிக்கன் 65 மசாலா தாங்க போடுறேன். பாருங்க உப்பு கொஞ்சோண்டு போட்டு அப்புறம் பத்தலை என்ன போட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு 1/2 லெமனு மசாலா சக்தி 65 மசாலா போட்டுடுறோங்க. ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுறோங்க. இப்போ எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா பரட்டி வச்சிடலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊற்றோங்க. இது ஊறலாம். ஒரு 1 ஹவர் கூட ஊறலாம். இன்னும் ஊற டேஸ்ட் நல்லா வருங்க. எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் செய்யணுன்றதுக்காக நான் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கிறேங்க. இப்போ வந்து
லெமன் ஒரு அரை முடி புளிஞ்சிட்டேங்க. முட்டை இருந்தால் முட்டை வெள்ளைக்கரு ஒண்டி போட்டுலாங்க. வெள்ளைக்கரு ஒண்டி நான் ஆட் பண்ண போகிறேங்க. நான் இதில் வெள்ளைக்கரு ஒண்டி அது ஃபுல்லாக அப்படியே வர மாதிரி போட்டுருங்க. மஞ்சக்கரு வேணுங்க. மஞ்சக்கரு போடலாம், அவ்வளோ இதுவாக இருக்காது. வெள்ளைக்கரு போட்டால் கொஞ்சம் கிரிப்ஸியாக நல்லா புசு புசுன்னு இருக்குங்க. இப்போ அப்படியே கார்ன்ஃப்ளவரும் நான் ஒரு ஸ்பூன் போட்டுருவேங்க. வெள்ளைக்கரு போட்டாச்சுங்க. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுடலாங்க. இவ்வளோ சமையல் பண்ணிகிட்டு இருக்குது எங்கள் குட்டி பாருங்கள் எப்படி உட்காந்துன்னு பார்த்துன்னு இருக்குது. என் செல்ல குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக சேர் போட்டு உட்காந்துட்டு என்ன சமையல் பண்ணுறாங்க, அம்மா என்ன சமையல் பண்ணுறாங்கன்றதை உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ நல்லா பெரட்டி ஊற வச்சிடலாங்க. மீன் வறுத்தாச்சு, மீன் முட்டையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் சிக்கன் 65 பொரிச்சிட்டோன்னா ஃபுல் சமையலும் ஆகிடுச்சுங்க. இப்போ இது எடுத்துடலாங்க. ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் பொரிச்சிடலாம். ஏற்கனவே கொஞ்சம் எடுத்துட்டேன். இப்போ ரெண்டாவது இது போடலாங்க. நல்லா ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேவரில் வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இது பொரிச்சிட்டோன்னே வேலை முடிஞ்சுது. என்னென்ன சமையல்ன்றது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் என்னென்ன சமையல் பார்த்தோன்னா சூடான அன்னம், அப்புறம் கொடுவா மீன் குழம்பு மாங்காய் போட்டு, அப்புறம் மீன் வறுத்தாச்சு, சிக்கன் 65, அப்புறம் மீன் முட்டை ஃப்ரையும் பண்ணியாச்சு. எப்பயும் போல் மிளகு ரசம். இந்த வீடியோ என்ன பிடிச்சிருக்கான்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்க்கலன்னா இனிமேட் பாருங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ரொம்ப பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்கள். சரி பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போங்க.